இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமான நாளாகவே இருந்தது. கிருஷ்ண ஜெயந்தி, ஆடி கிருத்திகை ஒரே நாள் இருந்தது. நான் காலையிலேருந்தே வந்து தோணுச்சு, நான் பூஜை பண்ணுவேனா பண்ண மாட்டேனான்னு சொல்லிட்டு. காலையிலேருந்து சுத்தமாக ஐடியாவே இல்லை. நம்ம இந்த வருஷம் விட்டுடலாமான்னு தோணுச்சு. வருஷம் வருஷம் வந்து விடாமல் செய்கிற பூஜை இது. கிருஷ்ணர் ஜெயந்திக்கு நான் அவ்வளோ ரொம்ப விருப்பமாக வந்து செய்வேன். கிருஷ்ணர் ஜெயந்திக்கு, ஆடி கிருத்திகை, அதுக்கப்புறம் வந்து விநாயகர் சதுர்த்திலாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக பூஜை பண்ணுவேன். இந்த வருஷம் செய்ய முடியலன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு 2-3 நாள் மட்டும்தான் வீடை வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக சரி நம்ம பூஜை பாத்திரம் கழுவாமல் வந்து பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை. சும்மா வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு விட்டுரு அப்படி சொன்னாங்க. எனக்கு என்னமோ அது வந்து செய்யறதுக்கு கஷ்டமாக இருந்தது. வருஷம் வருஷம் செஞ்ச பூஜையை நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்னு தோணிகிட்டே இருந்தது. ரோஷன் பிறந்ததுலேருந்தே வந்து நான் கிருஷ்ண பால் வந்து போட்டு சாமி கும்பிட்டுட்ருக்கேன். இந்த வருஷம் செய்ய முடியலன்னு தோணுச்சு. சரி பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஈவினிங் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ஒரே வழிபாடு தான் பண்ணிட்டேன். மாமனாருக்கும் மருமகனுக்கும் வந்து ஒரே இலையில் வந்து விருந்து வச்சாச்சு. நான் நாளைக்கு வந்து ஷேர் பண்ணுற முழு வீடியோ வந்து சொல்கிறேன். நான் என்னென்ன சமைச்சேன், எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ரொம்ப இஷ்டமாக வந்து சாமி கும்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் வந்து பூஜை பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. கொஞ்சமாக தான் வந்து செஞ்சேன், நிறையெல்லாம் நான் செய்யவே இல்லை. நான் என்னென்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். நாளைக்கு வந்து சொல்கிறேன். நான் எங்கள் மெயின் கேட்டுக்கிட்ட இருந்து பூஜை ரூம் உள்ள வரைக்குமே வந்து கையிலே வந்து பாதம் போடுவேன். அரிசிலாம் ஊற வச்சு மாவுலாம் அரைப்பாங்க. நான் வந்து அரிசி மாவு பேக்கெட்டே இருந்தது, அதில் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். முருகருக்கும் கிருஷ்ணருக்கும் வந்து தனித்தனியாக பூஜை பண்ணலை. 2 பேருக்குமே வந்து ஈவினிங் டைமில் தான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன். எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் வந்து பூஜை பண்ணியிருக்கேன். சரி ஓகே, நாளைக்கு வர லாங் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.